வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுமாரோ அனாலிசிஸ் எந்த ஸ்டாக்ஸ் நல்லா மூவிங் இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம 17th டேட்டுக்கு வந்து ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம். அதாவது இன்ஃபி, வோல்டாஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த 4 ஸ்கிரிப்டும் சொல்லியிருந்தோம். இந்த 4லேயுமே என்ட்ரி வரல. நம்ம லெவல்ஸ் கொடுத்த லெவல்ஸ் எதுவுமே பிரேக் அவுட் நடக்கல. ஸோ அதனால் என்ட்ரி எதுவும் எடுக்கலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 21/5/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூபிஎல், பிஐ இண்டஸ்ட்ரி இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,621, 22,647. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,378லேருந்து 22,317 வரலையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்தோன்னா பொசிஷனில் வந்து ஒரு பையிங் எடுத்து தான் ரெடியாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக உள்ள ஒரு ஸ்விங்கோட ஹையும் பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு எகைன் வந்து பாட்டமில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க லோ பிரேக் பண்ணல. டே சார்ட் வியூவில் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் தான் க்ரியேட் நடந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பையிங் வால்யூமும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நடந்திருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 வரலையுமே பொசிஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு வந்து மேலே சப்போஸ் அந்த டே ஹை பிரேக் ஹை மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரீடெஸ்ட் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா ஒரு பையிங் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது சப்போர்ட் ஜோன் வந்ததுனால நம்ம பைக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 48,376, 48,424. சப்போர்ட் ஜோன் வந்து 47,854, 47,796. இது வந்து பார்த்தோன்னா பையிங் பிரேக் அவுட்டில் தான் ரெடியாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இது டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா பொசிஷனல் பையிங் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஹை தான் பிரேக் ஆகிட்டு போயிட்டுருக்கு. எவ்ரி லோ இன்னும் வந்து பிரேக் ஆகலை. ப்ரீவியஸாக இருக்க லாஸ்ட்டாக வந்து ஒரு யூகப் பேட்டர்னோட ஹையும் பிரேக் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கான ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடியாக பையிங்க்கான சான்சஸ் தான் பொசிஷனலாக. டே லெவலில் வந்து பார்த்தோன்னா 48,200க்கு மேலே நல்ல பையிங் தான். ஸோ 288 தான் க்ளோசிங் நடந்திருக்கு. பொசிஷனில் வந்து 50 ரூபா வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இன்ட்ராடேயில் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீடெஸ்ட் ஆச்சு நம்மளோட S1 S2 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பையிங் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎல் பை எபோவ் 520க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 535 வரையும் இன்ட்ராடே லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூபிஎல் ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி பையிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பையிங்கோட ரீடெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பையிங்க்கான ரீடெஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவிலேருந்து அந்த ஹைக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு 0.50 வந்து சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சைட்வேஸ் ட்ரேடு தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா சைட்வேஸாக வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 days வந்து இந்த ஜோனில் அதாவது இந்த பையிங்கோட ரீட்ரெஸ்ட் பாயிண்ட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் கொடுத்துட்ருக்கான். எகைன் வந்து இந்த பாயிண்ட் வந்து கிளியர் பண்ணணும். அதாவது 520க்கு மேலே வந்து கிளியரான ஒரு க்ளோஸ் இருந்தது அப்படின்னா பொசிஷனலாகவே நல்ல மூவிங்க்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இன்ட்ராடேயில் வந்து ஒரு 15 பாயிண்ட் கிடச்சதுனால எக்ஸிட் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தோன்னா பிஐ இண்டஸ்ட்ரி பை எபோவ் 3604க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 3675 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் தான் வந்திருக்கான். ஸோ இப்போ இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த கேண்டில் வந்து 3521 வந்து கொஞ்சம் அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு அந்த லோ பக்கமாகவே. ஸோ இந்த லோவிலேருந்து மேலே போய் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. நமக்கு லாஸ்ட்டாக 15 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே க்ளோசிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பையிங் வால்யூம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகணும். 3604க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஒரு க்ளோசிங் இருந்ததுன்னா 3675 வரையும் இன்ட்ராடே டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிக் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.